ஒரு ஜோதிடம் மூலியமாகவும், இல்ல பரிகாரம் மூலியமாவும் மாத்துறது அப்படிங்கிறது சாத்தியம் தானா? நிச்சயம் சாத்தியம். ஒருத்தவங்களுக்கு விபத்து நடக்க போகுதுன்னா, விபத்து நடக்காம காப்பாத்த முடியும். ஒருத்தவங்களுக்கு உடல்நிலைகள்ல மோசமடைய போறாங்க, பின்வாங்க போறாங்கன்னா, அதுலேருந்து மாத்த முடியும். அப்ப அந்த கர்மாவ மாத்துற மாதிரி தான இது ஆமா. அமையும். அதுக்கு ம். தானே மனுஷா இருக்கிறோம். ஒரு ஒரு விவசாயிகிட்ட போய் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போறோம். ம். ஒரு இடத்த போய் காட்டுறோம். இந்த இடத்துல எனக்கு இந்த பயிர போட்டு விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட்டா, ஒரு நல்ல விவசாயி என்ன தெரியுமா சொல்லுவாரு? "பண்ணி தரேம்மா, ஒரு 2 மாசம் பொறுத்துக்க" அப்படின்னுவாரு. ஏன்னா, அந்த 2 மாசத்துல அந்த இடத்த அதுக்கு தகுந்த மாரி உழுது, அதுக்கு தகுந்த மாரி அத சரி பண்ணி, அந்த பயிர போட்டு ஒரு அறுவடை கொண்டு வந்துருவாரு. ம். ஒரு விவசாயியால முடியும். இதுதான் ஒரு மனுஷனால எல்லா மனுஷனாலயும் எப்பேர்ப்பட்ட விதியையும் மாத்த முடியும். அதுக்கு தான் மனித பிறவி எடுத்திருக்கிறான். ம். அதுக்கு தான் 6த் சென்ஸ் இருக்கு. இவனுமே இன்னும் என்னால மாத்த முடியாதுன்னு நெனச்சிட்டு இருந்தான்னா, யாரு தான் மாத்துவா? ம். இப்ப இவனுக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு, ஒரு மனிதனுடைய விதி மாறப்படணும்னா, ஃபர்ஸ்ட்டு 2 விஷயத்துல இருக்கணும். 1 அவன் ஆசைய குறைச்சுக்கணும். ம். இந்த உலகத்துல நடக்கிற அத்தன பிரச்சனைக்கு நம்ம ஆசை தாம்மா. நம்ம ஆசை தான். எனக்கு நல்லா தெரியும். இந்த 2 பாட்டில் தண்ணி இருக்கு. இத இருக்கு செல்லு. இந்த செல்லு கடையில இருக்கும். இந்த செல்ல நான் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா, இதுக்கான விளைவுகள நான் குடுத்து தான் வாங்கணும்.